கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளின் செய்தியின் தலைப்பு வேதாகம உயிரியல் பறவைகள் 4ஆம் பாகத்தை இந்த நாளில் நாம் பார்க்க போகிறோம். இந்த பகுதியில் நாம் பார்க்க போகிற ஒரு பறவை என்னவென்றால் சேவல். இந்த சேவலை கொண்டு தேவன் என்ன செய்கிறார்? சில வேளைகளிலே நமக்கு போதிக்கிறார். சேவல் அப்படின்னு சொல்லும்போது ஆதியாகமத்தில் வாசிக்கிறோம், சேவலோடும் தன்னுடைய பார்ட்னர், லைஃப் பார்ட்னர், அதாவது இது சேவல் அப்படின்னு குறிப்பிடப்பட்டது என்ன பறவைனா ஆண் பறவையாக, எந்த பறவையாக இருந்தாலும் அது ஆண் பறவை சேவல் என்று சில இடங்களில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆதியாகமம் 7ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், பறவைகளில் சேவலும் பேடுமாக. அப்படின்னா என்ன அர்த்தம்னா மேல் பேர்ட் அண்ட் ஃபீமேல் பேர்ட். இதுக்கான விளக்கம் தான் சேவல். ஆனால் நம்ம இப்போ அழைக்கிறது எப்படின்னா, தமிழில் அழைக்கும் போது நம்ம எப்படி அழைக்கிறோம்? சேவல் என்றால் கோழியுடைய இணையை மாத்திரம்தான் சேவல் என்று சொல்லி நாம் அழைக்கிறோம். இந்த சேவல் என்ன செய்தது என்றால் அநேக காரியங்களை உணர்த்தினது என்று சொல்லி வேதத்தில் பார்க்கிறோம். ஒரு பெரிய தீர்க்கதரிசிக்கு தேவன் எப்படி கற்றுக் கொடுக்கிறார் என்று நாம் பார்ப்போம் என்றால் சேவல் மூலமாக தான் கற்றுக் கொடுக்கிறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பாடுகள் படப்போகிற சூழ்நிலைகளை சொல்லி கொண்டு வருகிறார். சிலுவை மரத்துக்கு நேராக அவர் கடந்து போக வேண்டிய நாட்களுக்குள் நெருங்கி கொண்டிருக்கிறார். அந்த சூழ்நிலையில பேதுரு சொல்லுகிறான், நான் காவலிலும் உம்மை பின்பற்றுவேன், சாவிலும் உம்மை பின்பற்றுவேன் என்று சொல்லுகிறார். நான் காவலிலும் சாவிலும் உம்மை பின்பற்றுவேன். அவ்வளவு ஒரு வைராக்கியம் இயேசு கிறிஸ்துவின் மேல் இருந்தது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட வைராக்கியமா இருந்த மனிதன் இயேசுகிட்ட சொன்ன உடனே நம்மளா இருந்தா என்ன பண்ணுவோம்னா, ஆஹா நல்ல ஒரு ஊழியக்காரன், நல்ல ஒரு அப்போஸ்தலன், உன்னை நான் மெச்சுகிறேன் அப்படின்னு சொல்லியிருப்போம். ஆனா ஆண்டவர் சொன்னாரு, நீ எனக்காக காவலிலும் சாவிலும் பின்பற்றுவாயா என்று சொல்லிவிட்டு சொல்லுகிறார். சேவல் 2 முறை கூவுகிறதுக்குள்ளே நீ என்ன செய்வாய்? 3 முறை மறுதளிப்பாய் என்று சொன்னார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஏன்னா இந்த பேதுருடைய கதை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நல்லாவே தெரியும். ஆரம்பத்துல இருந்தே இவர் யாரு, இவரை குறித்து வேதத்துல எங்க பார்த்தாலும் முதல்ல ஃபர்ஸ்ட் முந்திக்குவார். நிறைய பேர் பாஸ்டர்ஸ் சொல்லும் போது அவர் முந்திரிக்கொட்டை என்று சொல்வார்கள். அது எப்படி? ஆனா எல்லாத்துலயும் முந்திக்குவார். என்ன செய்யனாலும், ஊழியம் செய்யனாலும் முந்திக்குவாரு, ஆண்டவர்கிட்ட போய் ஆலோசனை கேட்கறதுனாலும் முந்திக்குவாரு, ஆலோசனை சொல்லணும்னாலும் முந்திக்குவாரு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அதுக்கு அடையாளம் என்னன்னா, ஒரு தடவை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய பாடுகளை குறித்து சொல்லும் போது, ஆண்டவரே உமக்கு இப்படி சம்பவிப்பது இல்லை என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவை கடிந்து கொண்ட ஒரு பெரிய சேஷன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அப்பதான் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாரு, நம்மளா இருந்தா நீ உனக்கு இப்படி எல்லாம் ஆகாது, நீங்க நல்லா இருப்பீங்க பாஸ்டர், உங்களுக்கு எந்த போராட்டமும் வராது, பலவீனமும் வராது, எந்த பாடுகளும் தாக்காது, நீங்க நல்லா இருப்பீங்க பாஸ்டர் அப்படின்னு சொன்னா அந்த அப்படி சொல்ற பிலீவர் தான் நமக்கு பெரிய அடுத்த ஒரு வலது கையா மாறிடுவாங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அப்படிதான் பேதுரு நினைச்சாரு, சொன்னாரு. ஆனா ஆண்டவர் என்ன சொன்னாரு? எனக்கு பின்னாக போ சாத்தானே என்று சொன்னாரு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஏன்னா அந்த ஆலோசனை எங்க இருந்து வருதுன்னு ஆண்டவருக்கு தெரியும். அப்பனா ஒரு மனுஷனை சாத்தான் வெளியே இருந்து கூட தூண்டி விட முடியும். இந்த பேதுரு அப்படிதான் தூண்டி விட்டான். ஆனாலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன செய்தார்? அப்பாலே போ சாத்தானே என்று கடிந்து கொண்டு இந்த பேதுருவை சீர்படுத்தினதாக வேதத்துல வாசிக்கிறோம். இப்ப சிலுவையில தொங்குகிற சூழ்நிலை வந்தாச்சு. பிலாத்து என்ன செய்கிறார்? நியாயம் விசாரித்து அந்த விசாரணையிலே அவரை என்ன செய்கிறார்? சிலுவையில அறை ஒப்பு கொடுக்கிறார். இப்படிப்பட்ட சூழ்நிலையில என்ன செய்யறாங்க? அவரை அடித்து அவர் தலையில முள்முடிகளை மாட்டி அநேக பாடுகள் வழியாக உபத்திரவப்படுத்தி அவரை என்ன செய்கிறார்கள்? பாடுபடுத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த நேரத்துல தான் என்ன செய்யறாராம்? பேதுரு குளிர் காய்ந்து கொண்டிருக்கிறார். ஏன்னா இப்ப ரொம்ப குளிர் ஆயிடுச்சு. ஆண்டவர் சொல்றாரு, அனலாயாவது இரு, இல்லைன்னா குளிராயாவது இரு. இவரு ரொம்ப குளிர் ஆயிடுச்சு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆவியில அனல் இல்லை. ஏன்னா சரியான ஆவியை இன்னும் பெறவில்லை அவர்கள். அதனால என்ன செய்கிறார்? அப்படியே பார்த்துட்டே இருக்காரு. உரமா வருது வேலை செய்யறம்மா, அந்த அரண்மனையில வேலை செய்யறம்மா வந்து, நான் என்ன செய்தேன்? இவனை பார்த்தேன், இவனும் அந்த கலிலேயன் தான், இயேசுவோடைய சீஷர்ல இவனும் ஒருத்தன் சொல்லுது. உடனே அவன் சொல்றான், ஐயோ எனக்கு ஆண்டவர் தெரியாது. அப்பதான் முதல் தர சேவல் கூவுது, எனக்கு அவர் தெரியாது, நான் அவரை அறியேன் அப்படின்னு சொல்லி மறுதளிக்கிறான். திரும்ப அந்தமா போயிடுறாங்க. இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு
இவர் குளிர் காய்ந்து கொண்டிருக்கும் போது சிலரோட பேசிட்டு இருக்கிறார். இவர் சும்மா இருக்க முடியாதுல, பேசிட்டு இருக்கிறார். அப்பயும் அந்த அம்மா வருது, இல்லை இல்லை இவர் இயேசுவோட சீஷர் தான் என்று சொல்லி திரும்ப என்ன செய்கிறது, பேதுருவை ரிட்டர்ன் பண்ணும்போது பேதுரு என்ன செய்கிறார், உடனே சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினார். சேவல் 2 தரம் கூட கூவல, 2வது தரம் கூவிச்சு, திரும்பவும் சத்தியம் பண்ணுகிறார், சபிக்கிறார். 2 தரம் கூவுகிறதுக்குள்ளே 3 தரம் பேதுரு மறுதளித்தான். ஆண்டவர் உடனே எனக்கு கோபமா பார்க்கல பேதுருவை. அது ரொம்ப நல்லா இருக்கும் அந்த வார்த்தை. இயேசு பேதுருவை நோக்கி பார்த்தார், அவ்வளவுதான். இந்த ஒரு வார்த்தை நான் அநேக தரம் அழுதிருக்கிறேன். அப்படிப்பட்ட மகத்துவம் உள்ள ஒரு வார்த்தை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இயேசு பேதுருவை நோக்கி பார்த்தார். அவர் பார்வை போதும். அந்த பார்வையிலேயே பேதுரு என்ன செய்கிறான், மனம் கசந்து அழுதான் என்று வேதம் சொல்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அப்ப இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகள் ஒருவேளை நாம் தேவனுக்கு விரோதமா போகும்போது நாமும் என்ன செய்ய கற்றுக்கொள்ள வேண்டும், தேவனுடைய பார்வையிலே நாம் விலையேற பெற்றவர்களா இருக்கும்படி இந்த சேவலை எப்பப்ப எச்சரிக்குதோ அப்பப்ப நமக்கு கூட சேவல் கூவும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நேரம் ஆயிடுச்சு எழுந்துருன்னு சொல்லு. நீ என்ன செய்யணும், ஜெபம் பண்ணு, காலையிலே எழுந்து ஜெபம் பண்ணுன்னு சொல்லும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வரப்போகிறார், சீக்கிரம் எழுந்து. ஏன்னா இந்த சேவல் சத்தம் கேட்டுதான் அந்த நாட்கள் என்ன செய்வார்கள், அவர்கள் வேலைகளுக்கு போவார்களாம். வயல்வெளியில வேலை பார்க்கிற அநேக உழவர்கள் எப்படிதான் போவாங்க, இந்த சேவல் சத்தம் கேட்டோன்னா விடிஞ்சிருச்சு, 4 மணி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி என்ன செய்வார்கள், கடந்து போவார்கள். அப்படி போல இன்னைக்கு நாமும் கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்துக்காக விளைச்சலை கொண்டு வரும்படி தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அறுப்பு மிகுதி, வேலையாட்களை கொஞ்சம். அந்த அறுப்புக்காக நாம் கடந்து போகும்படி தேவன் விரும்புகிறார். அப்ப என்ன செய்யணும், இந்த சேவல் நமக்கு கொடுக்கிற ஒரு எச்சரிப்பு, ஆண்டவருடைய வருகை சமீபமா இருக்கிறது. ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்த நம்மை ஒப்புக் கொடுப்போம். ஒரு நாளும் இயேசுவை மறுதலியாதபடி நம்மை காத்துக்கொள்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.